ஸ்ரார்த்தம் என்று சொல்லக்கூடிய திதி கொடுப்பது அப்படின்றது தர்ப்பணம் பண்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொருவருமே கண்டிப்பான முறையிலே திதி கொடுக்க வேண்டும். ஈவன் வந்து பெண்களும் அதை செய்யலாம் என்று சொல்லியிருக்கேன். தினசரியே நாம் வந்து திதி கொடுப்பது அப்படின்ற மாதிரியான ஒரு முறையை பற்றியும் என்னுடைய வீடியோவில் நான் தனிப்பட்ட முறையிலே வீடியோ கொடுத்துருக்கேன். எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பலரும் வந்து பார்த்தோம்னா இந்த பித்ருதோஷமாகட்டும் அல்லது பல்வேறு விதமான என்னென்ன இனம் தெரியாத ஒரு பிரச்சனைகள் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு, கடன் தொல்லைகள் இருக்குது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயம். அதுக்கு வந்து எவ்வளவு இடத்துல போய் பார்த்தாலும் நமக்கு அதுக்குண்டான ஒரு விடை கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயம் இருப்பாது. அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கெல்லாம் தாங்கள் ஒழுங்காக அந்த திதி கொடுக்கக்கூடிய விஷயங்களை செய்கிறார்களா என்பதை கவனித்துக் கொள்ள வேண்டும். தன்னுடைய முன்னோர்களுக்கு அது மாதிரி ஏதாவது விட்டு போயிருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கொடுக்க முடியாதவர்கள் கூட நிறைய பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெண்கள் உட்பட வந்து நிறைய பேர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்க முடியாதவர்கள் இருப்பார்கள், வீட்டில் செய்ய முடியாதவர்கள் இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா இயர்லி ட்வைஸ் ஆவது இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பான முறையில் செய்யுங்கள். உங்களுக்காகவே உருவானது போல் பார்த்தோம்னா சென்னைக்கு அருகிலே நெம்மேலி அப்படின்ற மாதிரியான இடத்துல ஸ்ரார்த்த பெருமாள் அப்படின்ற மாதிரியான ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பெருமாள் கோயிலை பொறுத்த வரைக்கும் வேற எந்த ஒரு அர்ச்சனையோ அல்லது வந்து ஆரத்தி காட்டுவது அந்த மாதிரியான எந்த ஒரு வழிபாடுகளும் கிடையாது. இந்த மெயின் வந்து இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் வழிபாடு அப்படின்ற மாதிரியான விஷயமே இந்த ஸ்ரார்த்தம் கொடுப்பது, இந்த தர்ப்பணம் செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். உங்களுக்காகவே அவர்கள் செய்து வைப்பார்கள். இந்த இடத்துல ஒரு நாள் நீங்க வந்து போயிட்டு ரொம்ப மலிவான விலையிலே கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த டைம்ல நீங்க ஒரு தடவை போயிட்டு, இது காலங்காலமா இருக்கிற கோயில்னு வச்சுக்கோங்க, இது திடீர்னு வந்த கோயில் கிடையாது. அதாவது இந்த கோயிலுடைய ஒரு ஸ்தல பெருமை அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால், பெருமாளே அவர் வந்து அவருடைய பக்தருக்காக இறங்கி வந்து தர்ப்பணம் செய்தார் அப்படின்ற மாதிரியான, ஸ்ரார்த்தம் செய்தார் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கிறது. அவரே வந்து ஸ்ரார்த்தம் செய்கிறாருன்னா அப்போ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம். ஒரு பெருமாளே இறங்கி வந்து ஸ்ரார்த்தம் செய்யக்கூடிய ஒரு செய்திருக்கக்கூடிய ஒரு கோயில் அப்படின்ற மாதிரியான விஷயம் இருந்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலுடைய ஒரு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் தெரிந்து கொள்ளலாம். அதனால இது வந்து நம்ம வந்து ஒரே ஒரு தடவை போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணவே வேண்டாமானா அப்படி கிடையாது. ஸ்ரார்த்தம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையிலே நாம் வந்து பெருமாளே நமக்காக செய்தாலும் கண்டிப்பான முறையிலே இயர்லி ட்வைஸோ ஒரு ஒன்ஸுங்கிறது ரெகுலராக செய்கிறது, இயர்லி ஒன்ஸ் அப்படின்றது ரெகுலராக செய்கிறது. இந்த மாதம் திதி செய்வது அப்படின்ற மாதிரியான விஷயம் நான் அப்புறம் 96 நாட்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன் ஒரு வருஷத்தில். ஸோ அந்த நாட்கள் எல்லாம் நம்மால் செய்ய முடியலை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த ஒரு கோயிலுக்கு போயிட்டு அட்லீஸ்ட் இயர்லி ட்வைஸ் ஆகுது நீங்கள் இந்த ஒரு விஷயம் செய்துட்டு வருது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான விஷயமா இருக்கும். காலையில் 12 மணிக்குள்ள போகணும், பெண்களும் செய்யலாம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பெண்கள் வந்து நிறைய பெண்கள் வந்து தங்களுடைய தாய் தந்தையருக்கோ அல்லது மூதாதையர்களுக்கோ செய்ய முடியாமல் வருந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பெண்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு ரெகுலராக வந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான கேள்வியுடன். ஸோ அவர்களுக்கு எல்லாமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் கோயிலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த கோயிலுடைய டீடைல்ஸ், இந்த கோயில் பதிவுடைய பெருமை, இந்த கோயில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்ய வேண்டும், எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கோயிலை சார்ந்தவரே பட்டாச்சாரியரே அவரே வந்து சொல்றாரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக கேட்டுக்கொண்டு அதன்படி நீங்கள் வந்து இதை ரெகுலராக செஞ்சுட்டு வருதுங்கிறது வாழ்க்கையிலே பல்வேறு விதமான துன்பங்களை போகக்கூடியதாக இருக்கும். தஸ்மை சமஸ்த வேதாந்த விதே விகனசே நமஹ ஸ்ருதி ஸ்மிருதி நதிபூர்ணம் சாஸ்திர சங்கோலகலம் விஷ்ணுபத்யுதகம் வந்தே ஸ்ரீ விகடோர்ணவம். இந்த கிராமத்துக்கு நென்மேலின்னு பேரு. பூர்வத்தில் புண்டரீக நல்லூர்னு சொல்லுவா. இங்க இருக்க பெருமாளுக்கு ஸ்ரார்த்த சம்ரக்ஷண நாராயண சுவாமி திருநாள். ஆற்காடு நவாப் காலத்துல திவானா பணிபுரிஞ்ச வேதத்துல தனி வேதமான சுக்ல யஜுர் வேதத்தை சேர்ந்த சரசவாணி யஜ்யநாராயண ஒரு ஐயர் தம்பதி 14ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்திருந்தா. அவ வந்து இந்த 8 கிராமத்தை நிர்வாகம் செய்து வட்டியை வசூல் பண்ணி ஆற்காடு நவாபுக்கு செலுத்திட்டு வந்தா. சிதனமான இந்த திருக்கோயிலை திருப்பணி பண்ணுறதுக்காக தன்னுடைய கைப்பணத்தை செலவு பண்ணதுனால அந்த முறை அவளால் அந்த வட்டியை கட்ட முடியல. அதனால நவாப்னால சிரசேத தண்டனை, அவருடைய சிரசை கொய்யும்படி தண்டனை கிடைச்சது. இவர் வேத பிராமணன்றதுனால அந்த தண்டனையை ஏற்க விருப்பப்படாமல் அருகில் உள்ள திருவடந்தைங்கிற ஒரு திவ்ய தேசத்துடைய திருக்குளத்தில் தன்னுடைய உயிரை மாற்றிட்டான். அப்பா அந்த அம்மா சரசவாணி அம்மாவுக்கு ஒரு மன வருத்தம். சுவாமி நம்ம பெருமாளுக்கு கைங்கரிக்கணுமே, பெருமாள் நம்மளை நிர்கதியாக விட்டுட்டாரே, அதனால நமக்கு கர்மா பண்ண கூட ஒரு ஆள் இல்லையே, இப்படி குழந்தை எல்லாரும் போற பண்ண போன அந்த அம்மா வருத்தப்பட்டான். பெருமாள் நினச்சிருந்தா அவளை கருத்தாட்டுனா கை விட்டுட்டார். இதற்கிடையில சரசவாணியுடைய நவாப், ஆற்காடு நவாப்பு பணம் வந்து சேர்ந்து நெம்மேலியை நோக்கி வர. நெம்மேலி மக்கள்லாம் சொல்றா, ராஜாவுடைய கடமை தான் அந்த கோவில் கட்ட வேண்டியது, திவான் கட்டி கொடுத்தாருன்னு சந்தோஷப்படுறான். அதனால அந்த சரசவாணியுடைய தகப்பனார் அவள் செய்யாறு பக்கத்தில் வாழப்பந்தல்னு ஒரு கிராமத்தில் திவான். அவள் இந்த ஊருக்கு வந்து தன் மாப்பிள்ளப்பட்ட கடனை தாத்திக்க சொல்றான். சந்தோஷப்பட்ட நவாப்பு அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம், அவர் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு கட்டளையிட்ட பொழுது மகாவிஷ்ணுவே பிரத்யட்சமாகி, நீங்க அந்த திவானை தேட வேண்டாம், அவருக்கு நான் வைகுந்த பிராப்தி கொடுத்துட்டேன்,
அவருடைய கடைசி ஆசையான புத்திரன் இல்லையென்ற ஆசையை தீர்க்க நானே அவருக்கு மகனாக இருந்து கர்ம காரியங்கள் செய்து வச்சேன்னு சொல்றார். அதற்கு அந்த திவான் தனக்கு மாத்திரம் பண்ணா போராது, இந்த கலிகாலத்தில் தன்னை போல உள்ளவாளா சம்ரட்சணம் பிரார்த்தனை பண்ணிக்க பெருமாள் இந்த கோவிலில் சிரார்த்த சம்ரக்ஷண நாராயண சுவாமியா அவதரிச்சு குதவ காலம் சொல்லக்கூடிய மத்தியான வேலையில் அந்த பூஜையை ஏற்றுட்டு எல்லாருக்காகவும் பித்திருக்கைங்கிரி பண்றது ஐதீகம். இது முதல்ல யாருக்காகன்னு சொன்னா, பிள்ளை இல்லாமல் இறந்துட்டா ஆண் வாரிசு கிடையாது அப்படின்னு சொன்னா அவளுடைய மனைவிகள் அல்லது பெண் குழந்தைகளை உட்காந்து அந்த சிரார்த்தம் ஸ்ரத்தாதி கர்மாக்கள் சொல்லி தவசத்தை பண்ணிக்கலாம். ரெண்டாவதா இந்த தவசத்து மேல நம்பிக்கை இல்லாம ஒரு உத்தியோக நிமித்தமா நல்ல காவல்துறையிலையோ அல்லது நீதித்துறையிலையோ வேலை செய்யறா அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி வேலை செஞ்சவாளுக்கு கர்மா பண்றதுக்கு கொஞ்சம் நாடி கிடைக்கிறது, அவகாசம் கிடைக்கும். கடமை தான் அவளுக்கு முக்கியம். அப்படி இந்த கடமை கடைபிடிச்சு போயிட்டாலும் இல்லை இது மேல நம்பிக்கையே இல்லாத வாழ்ந்துட்டு இறந்தவங்களுக்கு போய் இதெல்லாம் போய் சேருதா அப்படின்ற ஒரு அசட்டையில இருந்துட்டு அப்புறம் ஒரு காலத்துக்கு அப்புறம் இதை உணர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறான்னா அப்போ ஏற்பட்டவங்க அந்த அரியர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவன் இங்கே வந்து பண்ணிக்கலாம். மூணாவதா ஜாதகத்தில் பித்ரு தோஷம்னு சொல்லுவான். இது போல முன்னோர்கள் யாராவது தவறு செய்திருந்தாலோ, முன்னோர்கள் கர்மாக்கள் பண்ணாமல் இருந்தாலோ, இல்லை அடாத செயல்களாக செஞ்சு அதனால் அவளுக்கெல்லாம் புத்திரு சாப்பிட வாங்கிட்டாலும், இந்த தாய் தந்தைகளோட கோச்சிண்டு அவளை விட்டு வெளியே வந்து, இல்லை அவளோட வாழாமல், இல்லை அவளுடைய இறப்புக்கெல்லாம் போகாமல், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக அப்பா அம்மாவோட கோச்சிட்டு கர்மாவுக்கு போகாத, கர்மாவே பண்ணாத, இல்லை இறந்த அவளுடைய முகத்தை பார்க்காதவளுக்கு அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அவள் பிள்ளையும் சௌக்கியமாக போயிடுவான், அவள் பேரை அவஸ்தைப்படுவான். அவனுக்கு தான் அந்த பித்திருத்தோட ஜாதகத்திற்கும் போவான், பித்திருஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுவாள். அப்பேற்பட்டவாளுக்கு நிவர்த்தி ஸ்தலம் இது. இங்கே வந்து அந்த பூஜையை பண்ணிக்கிச்சு அவன் முன்னோர்கள் செய்த தவறுகள்லாம் மன்னிக்கப்பட்டு அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையானது நல்வாழ்க்கையாக அமையும். அதனால பித்ரு தோஷம் இருக்கக்கூடிய அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கான ஒரு சன்னதி இது. தினமும் காலையில் 8லேருந்து 10 வரைக்கும் செய்வோம். இங்கே வந்து முன்னாடி பேர் கொடுத்து பதிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹாலில் வெயிட் பண்ணுறோம். விஷ்ணு பாருக்கு தர்ப்பணம் பண்ணி வெண்பொங்கல் தயிர் சாதம் பரமசுவாமி சுவாமிக்கு நிவேதி பண்ணி வந்திருக்கவாளுக்கு பூஜை பண்ணி ஆர்த்தி பண்ணி தீர்த்த சடாரி கொடுத்து ஏறக்குறைய ஒரு 10-11 மணிக்குள்ளே இது எல்லாத்தையும் முடிச்சிடுவோம். 12 மணிக்கு நாங்கள் உச்சிகால பூஜை பண்ணி பித்ரு பூஜை பண்ணி பூர்த்தி பண்ணிடுவோம். இது தினப்படி நடக்குது. இங்கே பொதுமக்கள் தரிசனமோ தேங்காய் பழம் உடைச்சி அர்ச்சனையோ இதெல்லாம் ரொம்ப நாளாகவே பழக்கத்தில் கிடையாது. ஏன்னா இந்த சுவாமி இறந்த முன்னோருக்காக இங்கே வராது. நம்ம செய்ய வேண்டிய கடமை அவர் செஞ்சு ஒரு வேளை தான் ஆகாரம் ஏற்றுக்கிறாருனால அதுக்கப்புறம் சுவாமிகிட்ட பூஜையோ நிவேத்தியமோ நாங்கள் சுவாமிகிட்ட போக மாட்டோம். இந்த 12 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி தகவல் தெரிஞ்சுட்டு இந்த கோவிலுக்கு வரைச்சி அவளுக்கு எல்லா விதமான சௌகரியங்களும் கோவிலில் பண்ணி கொடுத்து அந்த 2 பேருக்கு வெண்பொங்கல் தயிர் சாதம் பழம் திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு கொடுத்து அவளை அனுப்பிச்சி வைப்போம். இதில் ஆண்கள் கண்டிப்பாக வேட்டி துண்டல் தான் இருக்கணும், பெண்கள் புடவையில் இருக்கணும். இவாளுக்கு 3 தலைமுறை கோத்திர தலைமுறைகள் தெரிஞ்சிருக்கும். 3 தலைமுறை அப்பா தாத்தா பெரிய தாத்தா அம்மா பாட்டி பெரிய பாட்டி அப்படிங்கிற 3 உறவு முறைகள் தெரிஞ்சிருக்கணும். அவள் என்ன கோத்திரம் தெரிஞ்சிருக்கணும். முக்கியமாக இங்கே ஜாதி மத பேதம் கிடையாது. அனைவருக்கும் யாரோட அப்பாவாக அவளுக்காக அந்த கர்மாவை பண்ணி வைக்கிறோம். இங்கே தாய் தந்தையர் தான் இந்த பெருமாளுடைய மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய தாயை பெற்று எடுத்த இந்த கலியுகத்தில் இப்போ நம்ம பறந்திருக்க யுகத்தில் நமக்கு இருக்கிற தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம். அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். தாயும் தந்தையும் தான் முதல் தெய்வம்ன்றது இந்த கோயிலுடைய தாத்பரியம். அதனால தான் பெருமாள் இங்கே அர்ச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் தாய் தந்தைக்கு கொண்டு வந்துருக்கீங்க. உங்கள் தாய் தந்தையை தான் நீங்கள் வழிபடணும். உங்கள் தாய் தந்தை நல்லவாழ கெட்டவாழ திட்டாது இருங்க, வாழ்த்திட்டாது இருங்க, ஆனால் அவளுடைய நினைவில் இருங்க நீங்கள் அப்படின்றது தான் அந்த கோயிலுடைய தாத்பரியம். அதனால தான் இந்த பெருமாளுக்கு அர்ச்சனைலாம் கிடையாது. அர்ச்சனையோ ஆர்த்தியோ எதுவும் கிடையாதுங்க. அதனால் சிரார்த்தத்துக்கு மட்டும் ஸ்பெஷலான கோவில் இது. இறந்த முன்னோருக்கு அதை திதிப்பட்ட கோயில். எப்போ விட்டுருந்தாலும் அரியஸ் பண்ணுறதுக்காக இங்கே வரலாம். அதுக்காக கர்மா பண்ண முடியாது. இறந்த 16 ஊரில் செய்யக்கூடிய கர்மாக்களை இங்கே செய்ய முடியாது. ஏன்னா சன்னதி பெருமாள் இருக்கிறதுனால அதுக்கு வேலைகள்லாம் நிறையன்றதுனாலையும் அதை இந்த கோவிலில் செய்து கொடுக்க முடியாது. ஆனால் பிள்ளை இருக்கிறவங்களுக்கு தலைதோசம் பண்ண முடியாது, 2வது தோசத்துலேருந்து பண்ணலாம். பிள்ளை இல்லாதவனுக்கு நம்ம தலைதோசத்துலேருந்து எது வேணால் பண்ணி கொடுக்கலாம். ஆண் பிள்ளை இல்லை, பெண் குழந்தைகள் தான் இருக்கலாம், அவனுக்கு எதை வேணால் பண்ணி கொடுக்கலாம். இதாங்க இந்த கோயிலுடைய சிறப்பு. இந்த செங்கல்பட்டுலேருந்து 5 கிலோமீட்டர் திருக்கழுக்குன்றம் போகிற சாலையில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சிறிய கோவில் தான், சின்ன அக்ரஹாரம் தான். கோவில் ரொம்ப கீர்த்தியான கோவிலுங்க, பழமையான கோவில். மிக்க நன்றி. நம சிவாய.